ஹாய் வீவர். இன்னைக்கு மார்ச் 12 சிறுகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மாலை கட்டிட்டே இருக்காங்கல்ல. அப்போ ஒரு 310 மாலை கிட்ட கட்டிடுறாங்க. அப்புறமா எல்லாருமா அப்படியே அசதி ஆகுறாங்க தூக்கம் வர்றதுக்கு. அப்போ அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நேரம் படுத்துட்டு கூட கட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தூங்குனா அவ்வளோதான் இதாயிரும் அப்படின்னு சொல்லி ஆளாளு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டி வச்சு விளையாடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மீனாவை எல்லாரும் பாட சொல்றாங்க. மீனா வந்து பாடுறாங்க. பாடும்போது முத்து அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்புறமா முத்துவ பாட சொல்றாங்க. இப்ப வீட்ல எல்லாருமே பாடுறாங்க. இதெல்லாம் பார்த்தோனே, பார்வதி அப்படியே அழுதுட்டு அப்படியே உள்ள போயிடுறாங்க. அப்புறம் விஜயா என்னன்னு கேட்கும்போது, "நான் வந்து இங்க நடக்கிற கூத்தெல்லாம் பாருன்னு" உடனே கூப்பிட்டா, "நீ உட்காந்து மாலை கட்டிட்டு இருக்க" அப்படின்னோனே, "இல்ல உங்க வீட்ல எல்லாரும் எப்படி சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாரி ஒரு குடும்பம் எனக்கு கிடைக்கல. நீ குடுத்து வச்சவ" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இங்க எல்லாரும் மாலை கட்ட கட்ட எல்லாரும் கையெல்லாம் வலிக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ருதி சும்மா இல்லாம, "அதுக்கு தான் நம்ம ரோஹிணி இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் மசாஜ் பண்ணி விடுவாங்கன்னோனே" இப்ப ரோஹிணி மனோஜ் கிட்ட கேக்குறாங்க, "நான் என்ன நடமாடும் மசாஜ் சென்டரா வச்சிருக்கேன்? இவ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிறா?" அப்படின்னு. அப்புறமா குல்பி சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு, போய் எல்லாருமா போய் குல்ஃபி வாங்கிட்டு வந்து குடுக்குறாரு. ரவியும், மனோஜையும் போய் வாங்கிட்டு வர சொல்றாங்க. அப்ப எல்லாரும் அவங்கவங்க சாப்பிடும்போது, மீனா மட்டும் இல்ல 2 கை வச்சு மாலை கட்டினா தான் வேகமா கட்ட முடியும்னு சொல்லி கட்டிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் முத்து கிட்ட, "உனக்கு ஒரு கை சும்மா தானே இருக்குது" அப்படின்னோனே, இப்ப முத்து போய் மீனாக்கு வந்து ஊட்டி விடுறாரு. இத பார்த்தோனே ரோஹிணியும், மனோஜும் ஒவ்வொருத்தரா பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஸ்ருதியும், ரவியும் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்ப அதுக்கும் இவங்க பார்வதி வேற ஃபீல் பண்ணி விஜயா கிட்ட பேசுறாங்க. இந்த மாரி உன் மருமகளும், மகனும் இந்த மாரி அந்யோன்யமா இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு என் புருஷன் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வேற ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து முத்து வந்து டிரைவர் கால் பண்ணி, "என்னடா இன்னும் மாலை மண்டபத்துக்கு போய் போகலன்னு" சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. "என்னடா?" அப்படின்னோனே, "என் வண்டியோட யாரோ மாலைய தூக்கிட்டு போயிட்டாங்க. என் வண்டி போச்சுடான்னோனே." "வண்டியாடா இப்போ முக்கியம், மாலை எங்கடான்னோனே." நான் உண்மைய தான்டா சொல்றேன். யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க." அப்படின்னோனே, இப்போ முத்து வந்து, "அந்த ஆளு பெரிய அரசியல்வாதிடா. என் உயிரே எடுத்துருவான்டா. அவன் அரசியல்வாதியே இதுல தான் இருக்குன்னு சொன்னான்டா. எங்க போய் போட்டேன்னு" சொல்லிட்டு முத்து வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.